இப்படி ஒரு கேரக்டரை இந்த பொண்ணுக்கு கொடுத்தது உள்ளபடியே சரியான இதுன்னு சொல்கிறாங்க. இந்த நயன்தாராவுடைய கட்ஸ் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக அது ரொம்ப அங்கே எலிவேட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த 2 கேரக்டருமே அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அப்படி பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. விஜய் ரசிகர்களை இப்படி மெல்ல ஈர்ப்பதற்கான ஒரு வேலையை பார்க்குறாரோன்னு நமக்கு தோணுது. அவர் மட்டும் பலனடையல, சார்ந்தவர்கள் எல்லாரையுமே. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரா வந்து உட்காந்துட்டாரு. அண்ட் விஸ்வநாதன் சென்ஸ்னா ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தது? அண்ட் மமிதா பைஜு சொல்றாங்க, நானும் எங்க அண்ணனும் வந்து சூர்யா சாரை பார்க்கணும், இதே லூலு மால்ல வெயிட் பண்ணி இருந்திருக்கோம், நான் அவரு கூட பேரா நடிக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு அது எப்படி நடந்தது? ராதிகா கூட மமிதா பைஜுவை பத்தி ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நடிக்க வந்த பொண்ணு, கூட்டத்தில் நடித்த ஒரு பொண்ணு இன்னைக்கு வந்து ப்ராமினெண்ட்டாக ஒரு ரோல் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஹீரோயினாக மாதிரி இருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுடைய நடிப்பெல்லாம் ரொம்ப வியந்து பாராட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட வந்து அந்த டைரக்டர் கதையை சொல்லியிருக்காரு. கதையை கேட்டுட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ரோல் யார் பண்ணுறா, ஸோ ஒரு சரியான நடிகை இதை பண்ணலன்னா இந்த படமே வந்து ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் யாரையோ சர்ச் பண்ணி கடைசியாக மமிதா பைஜுன்னு சொன்னப்போ அவங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம், ஒரு சரியான தேர்வு இது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு கேரக்டரை இந்த பொண்ணுக்கு கொடுத்தது உள்ளபடியே சரியான இதுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த படம் வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய டாமினேட்டான ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அண்ட் டாக்ஸிக்னா ட்ரெய்லர் வந்திருக்கு, ஒரு பெரிய வரவேற்பு. இந்த நயன்தாரா அவர்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது, அது இன்னும் பெரிய வைரல் மூமெண்ட்டாக மாறி. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்தோம், பெங்களூர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கே போயிருந்தோம். ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆல் இண்டியா மீடியாவை கூப்பிட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த அரங்கம் நிறைந்து நின்றுக்கிட்டே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம். ஓகே, அதில் வந்து நயன்தாரா வந்தது தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா அவங்கள யாருமே அங்கே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த படத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க, பட் நயன்தாரா வரமாட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். சல்மான் கான் படம் வர பண்ணுறாங்க. ஆமாம், திடீர்னு அவங்களுடைய என்ட்ரி பார்த்தோன்னே என்னடா அது இவங்க இங்கே அப்படின்ட்டு அது ரொம்ப கரெக்டாக அவங்க மேடையில் ஏறணுன்னு தொகுப்பாளரே கேட்டார், நீங்கள் பொதுவாக ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரமாட்டீங்களா, எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, யஷ் ஃபோன் பண்ணார், அந்த ஒரு கால் தான் என்னை இங்கே வர வச்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக யஷோடைய மேனேஜர் நயன்தாரா மேனேஜர்கிட்ட பேசி மேடம் வரணும்னு விரும்புகிறாங்க, கட்டாயமாக வர சொல்லுங்கன்னு சொன்னோடனே நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் எஸ்ஆரை பேச சொல்லுங்கன்னு இருக்காரு. அப்புறம் அவரு நயன்தாராட்ட பேசணுன்னே அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சல்மான் கான் ஷூட்டிங்கில் இருக்கேன், அவரு சொன்னால் தான் நான் வர முடியும், நீங்கள் வேணால் சல்மான் கான்கிட்ட பேசுங்கன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சல்மான் கான்கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்ததே. அவர் ஷூட்டிங்கே நிறுத்திட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு இருக்காரு. சல்மான் கான் கிட்ட யஷ் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கை நிறுத்தி தான் அனுப்பியிருக்காங்க. இவ்வளோ கதை அதுக்கு பின்னாடி இருக்கு. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, அந்த பொதுவாகவே இந்த கர்நாடகாவில் மொழிப்பற்று கொஞ்சம் அதிகம். ஆமாம், அங்கே வந்து ஒருத்தர் தமிழில் பேசினா அதை அவங்க பெருசாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாரும் கோவம் தான் போடுவாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது நயன்தாரா மைக்கை பிடிச்சோடனே அனைவருக்கும் வணக்கம்னு ஆரம்பிச்சாங்க. அதுவே பெரிய போச்சு, பயங்கரமா கைதட்டாங்க எல்லாருமே. கைதட்டி அதுக்கப்புறம் அவங்க பேசினாங்க, ஒரு வார்த்தை கூட கன்னடத்துல பேசினாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க நினைச்சிருந்தா ஒரு 4 வார்த்தை கன்னடத்தை கத்துக்கிட்டு பேசியிருக்கலாம். பட் அவங்க அதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த நயன்தாராவுடைய கட்ஸ் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பா அது ரொம்ப அங்க எலிவேட் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் யாஷ்னா டாக்ஸிக்கை ரெடி பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து நடுவில் பெரிய பட்ஜெட்டா மாறினதுக்கு அப்புறம் இது 2 பார்ட்டா வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் அடிபட்டு இருந்தது. அப்படி ஒரு பிளான் இப்பயும் இருக்கானா, இல்லை ஒரே பார்ட்டா தான் வெளியில வருது? அங்க பேசும்போது அவங்க பார்ட் 2 பத்தி ஒன்றும் பேசுனதா எனக்கு தெரியல. பட் அந்த யஷ்னுடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலா இந்த படத்துல அவர் வெறும் ஹீரோ மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பார்ட்னரும் கூட. இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஆமாமா, அவர் வந்து கேவிஎன் அந்த இவர் இருக்காரு இல்லையா, வெங்கட்ராமன். ஆமா, அவருடைய சினிமா பார்ட்னர் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய பிஸ்னஸ்லையும் பார்ட்னராக அவர் வந்திருக்காரு. ஆக்சுவலா வந்து நான் ஒரு படம் பண்றேன், அதில் யஷ் நடிச்சா நல்லா இருக்கும்னு அவர் யார்கிட்டயும் சொல்ல போக அவங்க வந்து எப்படியோ யஷை கனெக்ட் பண்ணி கொடுக்க, அப்படிதான் அவங்க நட்பு ஆரம்பிச்சிருக்கு. சும்மா ஒரு 5 மினிட்ஸ்ல அவங்க பேசி பண்ணலான்ட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து இன்னும் நட்பு இறுக்கமாகி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகுற அளவுக்கு ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க அவங்க. ஸோ அவருடைய இன்வால்மெண்ட் எவ்வளோங்கிறத அங்கே நம்ம பார்த்தோம். ஓடி ஆடி அவ்வளோ வேலைகளையும் அவர் பார்த்துட்டு இருந்தார். அவரே ஹீரோ வந்து அவரே இது பண்ணுறது, இவங்க வரவங்களை கூப்பிட்டு போய் இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்த வைக்கிறது, உட்கார வைக்கிறது, ரொம்ப பயங்கரமாக
அவர் அவ்வளோ பெரிய ஹீரோங்கிறதெல்லாம் மறந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால அவருடைய இன்வால்மெண்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு பெரிய வெற்றி படங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா. அண்ட் அவர் பேசும்போது சொன்னார்னா இதை வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்லயும் எடுத்திருக்கோம், இங்கிலீஷ்லயும் எடுத்திருக்கோம். இப்போ இங்கிலீஷ்ல எடுத்திருக்கோம் போது இது வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்ணி இங்கிலீஷ் ஆடியன்ஸை ரீச் பண்ணுன்றது ஐடியா வரும். அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? ஏன்னா ஒரு இந்தியன் லாங்குவேஜ்ல இருந்து ஒரு படம் ஹாலிவுட் படமா மாறுதுன்னும் போது அது அதர் லாங்குவேஜ்ல எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, சப்ஜெக்டே அப்படிதான் இருக்கு. அவரே வந்து அப்பாவும் மகனாவும் பண்ணியிருக்காங்க. ஆமா, அந்த 2 கேரக்டருமே அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அப்படி பிரிச்சு மேஞ்சிருக்காரு. கண்டிப்பா. ஸோ இன்னொன்று சில சப்ஜெக்ட் வந்து யூனிவர்சல் சப்ஜெக்டாக இருக்கும், எங்க போட்டாலும் அது ஓடும், ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படமா அது இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமல்ஹாசன் சார்னா ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அடுத்து வந்து அருண்குமார் கூட ஒரு படம் பண்றதா இருந்தது. அந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வரும் நாங்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. அடுத்த கட்ட ஒர்க் ஏதாவது நடக்குதுங்களா? என்ன யோசிச்சு வச்சிருக்காங்க அந்த டீம்? ஆமா, இப்போ அருண்குமார் வந்து இப்போ அவங்கள்ட்ட கமிட் ஆகி ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ விரைவில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அருண்குமார் மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அவர் படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த படம் பெருசாக ஓடலன்னா கூட பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைரக்டர் படம் ஓடலன்னா அப்படியே விட்டுருவாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தா கூட அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. பட் ராஜ்கமலை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரிலாம் வந்து அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் தெரியல. ஏன்னா அவரும் வந்து வெற்றி தோல்விகளை பார்த்துட்டு வந்தவர் தானே. அதனால தனிப்பட்ட திறமைங்கிறது வேற, படம் ஓடுறதுங்கிறது வேறங்கிற அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பாருல்ல. சோ அதன் காரணமா தான் இந்த டிராவல் தொடருதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்டர் விக்ரம் சார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடுவில் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க, அது எப்படி போயிட்டு இருக்கா இல்லையா? ஏன்னா அதை பத்தின எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க. இருமுகன் டைரக்டர் ஆனந்த் சங்கர் அவர் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே இருமுகன் தாறுமாறான ஹிட். அடுத்து இமீடியட்டா அவங்க டிராவல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இத்தனை வருஷம் ஆகி போச்சு. என்ன காரணம்னு நமக்கு புரியல. சத்யஜோதி அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. படப்பிடிப்பு ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அண்ட் விஷால்னா இப்போ மகுடம் படம் பண்ணியிருக்காரு. ஏன்னா விஸ்வநாதன் சன்ஸ் வரும்பொழுது ஒரு பெரிய படம் சூர்யா சார் தான் அடுத்த த ஒன் அப்படின்னு மாறும்பொழுது மற்றவங்களாம் யோசிச்சிருப்பாங்க, ஏன் விஷால் சார் இறங்கி இந்த படம் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம் சூர்யா சார் கூடன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. படத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையா இருக்கலாம். இன்னொன்று வந்து இப்போ மார்க் ஆண்டனி படம்லாம் எவ்வளவு பெரிய ஹிட். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அந்த படம் மதகஜராஜ். இப்போ விஷாலுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. சூப்பர். ஸோ அதனால அடுத்தடுத்த ஒரு வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நம்பிக்கை ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பா. இன்னொன்று வந்து மகுடம் படத்தை பொறுத்தளவுக்கு அவரே அண்டர்டேக் பண்ண படம். அந்த டைரக்டர் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவரே பண்ணது. அப்போ அவர் இன்னும் கூட அது மேல பெரிய நம்பிக்கை வைப்பாரு. எத்தனை விஸ்வநாதன் சன் வந்தாலும் நம்ம நிக்கலாம்னு அவருக்கு தோணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அதனால வர்றாரு. பட் அவருக்கு ஒரு பக்கம் அரசியல் ஆசை இருக்கு. நல்ல வேலையாக அவர் அப்படியே விஜயை பிரைஸ் பண்ணியே போயிட்டு இருக்கு. இப்போ தனுஷ் மாதிரி வந்து நானும் அவரும் எதிரெதிருங்கிற மாதிரி உருவாக்காம நான் வந்து எனக்கு விஜய் சார் ரொம்ப அது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு அவர். ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் ரசிகர்களை இப்படி மெல்ல ஈர்ப்பதற்கான ஒரு வேலையை பார்க்குறாருன்னு நமக்கு தோணுது. கண்டிப்பா. பட் இருந்தாலும் விஜய் ரசிகர்களை அடிக்காம இந்த படத்தை ஓட வைப்பாங்கன்னு நம்புறேன். அதுக்கு காரணம் என்னன்னா இல்ல அதுதான் சொல்றேங்க. இப்போ அவரு நடிகர் சங்கத்துல விஜய் அவர்களுடைய பெயர் பொறிக்கப்படும்னு சொல்லிட்டாரு. இதை விட வேற என்ன வேணும் அவங்க ரசிகர்கள் சந்தோஷப்படுறது? கண்டிப்பா. 100 வருஷத்துக்கு விஜயினுடைய பேர் அங்க இருக்கும்ட்டாரு. அப்புறம் அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? கண்டிப்பா. அண்ட் ரீசெண்டா நான் அறநிலைத்துறை சார்பா வந்து அங்க அர்ச்சனா கல்பாத்தி உள்ள வராங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போச்சுன்னா அதை பார்த்தோன்னே எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பாருங்க இவரும் மத்தவங்க மாதிரிதான், அவங்களுக்கு ஃபேவரா இருக்கவங்கலாம் வந்து கரெக்டா அவங்களுக்கு என்னென்ன பதவிகள் வேணுமோ அப்படி பிரிச்சு தந்துடுறன்ற மாதிரி பேசுறாங்க. இதை நீங்க எப்படி நான் பாக்குறேன்? இல்லைங்க, அது முதல்ல தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் என்ன செஞ்சதோ அதுதான் அவர் செய்யறாரு. இப்போ நமக்கு தெரிந்தவர்கள் தகுதியாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல போடுறாங்க. கண்டிப்பா. இப்போ தகுதியற்ற நபர்களை கொண்டு வந்து போட்டாங்கன்னா அது கேள்வி கேட்கலாம். யாருக்கெல்லாம் அந்த தகுதி இருக்கோ அவங்கள அங்கே கொண்டு வராங்க. இன்னொன்று இப்போ அர்ச்சனா கல்பாத்தியை பொறுத்தளவுக்கு அந்த குழுவினுடைய உறுப்பினர் தான் அவங்க, தலைவர்லாம் கிடையாது. கண்டிப்பா. தலைவர்னு வேற ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் வந்து பெரிய ஆன்மீகவாதியா இருக்காரு. பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, இப்போ அறங்காவலர்களை நியமிப்பதற்கான குழுவின் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. ஒரு 7 பேர் கொண்ட இதுல இவங்க இருக்காங்க. இந்த 10 லட்சத்திற்கு மேற்பட்ட வருமானம் வருகிற கோயில்களுக்கான அறங்காவலர்கள். இப்ப அதுக்கு கீழேன்னா அது வேற யாரு முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் இதற்கு வந்து ஒரு குழு நியமிச்சே ஆகணும். ஏன்னா இப்ப பெரிய பெரிய கோயில்கள் வரும். இப்போ வடபழனி கோயிலோ திருத்தணி கோயிலோ திருப்பரங்குன்றமோ இந்த மாதிரி நிறைய கோயில்கள் அதுக்குள்ள வரும். அப்ப அது ஜென்யூனா இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் போடுறது. இப்ப நீங்க அதுல வந்து சில நேரம் தப்பான ஆட்களை போடும்பொழுது என்ன நடக்கும்னா யார்கிட்டயே காசு வாங்கிட்டு அவர் அரங்காவலராக போய் உட்கார வைப்பாங்க. அங்கே என்ன நடக்கும், அடுத்து அங்கே ஊழல்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சி தான் ஓரளவுக்கு ஜென்யூனான ஆட்களை தூக்கி அது உள்ள போடுறாங்க. இப்போ பட்டிமன்ற பேச்சாளர் சுமதி ஸ்ரீ அதுக்குள்ள இருக்காங்க. அப்புறம் நம்ம வேல்முருகன் பாடகர் இருக்காரு.
ஸோ எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் எல்லாமே நல்லவங்க தான். கண்டிப்பா. ஸோ அதனால பெரிய அளவு சமூகத்தில் ஒரு எரிச்சலோ கோபமோ இல்லாத நபர்களை போடும்போது அதையும் முன்னுக்கிறது என்னன்னு நமக்கு புரியவில்லை. தெரிஞ்சவங்கள தானே போட முடியும். கண்டிப்பா. அதுல ஒன்றும் தப்பு இல்லையா. நாம் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம மீது அன்பு வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறவங்கள நம்ம போடுவோமே. தகுதி இருக்கிறவர்களே போடுறாங்க. இப்போ யாரோ எந்த தகுதியும் இல்லாதவங்கள அல்லது இப்போ அர்ச்சனா கல்பாத்திருக்காங்க, இவங்களை கொண்டு வந்து ஏதோ மினிஸ்ட்ரியில் ஒரு இது கொடுத்துட்டு அப்புறம் வர்ற இடைத்தேர்தலில் உங்களை நிற்க வச்சு நான் ஜெயிக்க வச்சுக்கிறேன், நீங்கள் இந்த மினிஸ்டர் பார்த்துக்கீங்கன்னா சொல்கிறாங்க. கிடையாது இல்லை. அதனால அதை எதுக்கு தவறாக பார்க்கணும். அண்ட் சார்பேட்டா பரம்பரை பார்க்கணும். இந்த படத்துடைய ஷூட்டிங் இன்னும் 2 மாசத்துல ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்காங்களா? ஆமாம், அந்த வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ பாரஞ்சித்தை பொறுத்தளவுக்கு அவருடைய டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா. இன்னொன்று இப்போ வெற்றியோ தோல்வியோ நம்மளுடைய ஓட்டத்தை எப்பவுமே நிறுத்தக்கூடாதுன்னு ஓடிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி. நீங்க பெரிய பெரிய பட நிறுவனங்களே போட்டியை மூடிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரொம்ப சாமானியரா திரைத்துறைக்கு வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. ப்ரொடக்ஷனும் பண்றாரு. ஆமா, அதெல்லாம் பெரிய விஷயங்க. சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓட மாட்டேங்குது. கண்டிப்பா. இந்த ஓடின படங்கள்ல அந்த லாபத்தை தூக்கி ஓடாத படத்துல போட்டு ஏதோ நிரவி மேட்ச் பண்றது, பேலன்ஸ் பண்ணி எப்படியோ அந்த வண்டியை ஓட்டி போயிட்டு இருக்காரு. அவர் மட்டும் பலனடையல, சார்ந்தவர்கள் எல்லாரையுமே நிறைய புது புது நபர்களை கொண்டு வர்றாரு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். சும்மா வெறும் வார்த்தைகளோட இல்லாம தன்னை சார்ந்தவர்களை வாழ வைக்கிற ஒரு பெருமை இருக்குல்ல. கண்டிப்பா. அதெல்லாம் சர்வசாதாரணமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சார்பட்டா பரம்பரையெல்லாம் மிகப்பெரிய ஹிட். பார்ட் 2ன்னு அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தா ஒரு பெரிய தொகையை அவர் பார்த்துருக்கலாம். சேட்டலைட்டோ ஓடிடியோ ஒரு பெரிய தொகையை கொடுத்துருப்பாங்க. ஆமா, பட் அவரும் அதற்கான சரியான நேரத்துக்காக காத்திருந்து இப்ப பண்றாரு. அதனால அந்த மாதிரி உழைப்பாளிகள் அவங்கெல்லாம் வரணும், நல்லா வரணும். ஆர்ஜே பாலாஜி தான் ரீசெண்டா மறுபடியும் நான் பாட்காஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காரு. ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு கருப்பு அப்படின்னு. இருந்தாலும் ஏன் வந்து அடுத்து ஒரு பெரிய ஹீரோ நோக்கி இன்னும் ஒரு பெரிய படம் பண்ணாம மறுபடியும் பாட்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்திருக்காரு. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? இல்லைங்க, தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க எந்த தொழிலையும் செய்வாங்க. இப்போ நாம வந்து கருப்புன்னு ஒரு படம் பண்ணிட்டோம், இதை வச்சு இன்னும் 10 பேர்கிட்ட கதையை சொல்லி கல்லா கட்டிடலாம்னு நினைக்கிறது வேற. கண்டிப்பா. ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். எப்போ வந்தாலும் நமக்கான இடம் அப்படியே இருக்குன்னு நம்புறது இருக்குல்ல, அந்த தன்னம்பிக்கை வந்து கட்டாயமா பாராட்டணும். அது ஆர்ஜே பாலாஜிக்கு நிறையவே இருக்கு. கொஞ்சம் உடனுடனும் பேசுவாரே தவிர அவரை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சரியான இடத்த பிடிச்சிட்டாரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனரா வந்து உட்காந்துட்டாரு. அதனால இப்போ உடனே நம்ம போய் நாளைக்கு ஒரு 10 எடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கி போட்டுட்டு அதை வந்து நம்ம அதை வச்சு 4 பங்களா கட்டி அப்படிலாம் நினைக்கிற ஆளே கிடையாது. அதனால அவருக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்றாரு. அதுல என்ன தவறு? அண்டு சிவகார்த்திகேயன் செய்யா நடுவில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இன்னும் 2 நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க நியூஸ் பார்த்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஆமா, அந்த படத்துல வந்து இப்போ இந்த ஸ்டன் மாஸ்டரை மாத்திருக்காங்க, அப்புறம் ஒளிப்பதிவாளரை மாத்திருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன சௌகரியங்களுக்காக பண்ணியிருக்காங்க போல இருக்கு. மற்றபடி வந்து இந்த செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஃபுல் ஸ்பீட்ல போறாங்க. நடுவில் இந்த தொய்வு ஏற்பட்டது வந்து சில பல காரணங்களால் நடந்திருக்கு. சரி, பட் ஓகே, எல்லாமே சால்வ் ஆகி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தனுஷ்னா அடுத்து பண்ண போற படத்துக்கு வந்து மமிதா பைஜு தான் ஹீரோயினா வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காருன்ற நியூஸ் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? ஏன்னா ஏற்கனவே அவங்க நடிச்சுட்டாங்க ஒன்னா. ஆமா, அதான் மமிதா பைஜு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தோற்றத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் பெரிய பேரழகிலாம் கிடையாது. ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஆமா, அதுதான் அவங்களுடைய பிளஸ். இப்போ எப்படி ஒரு சோபா பாலுமகேந்திரா படங்கள்ல வரும்போது நம்மளாம் வந்து ஆகா சோபா சோபான்னு நம்ம அந்த மாதிரி சோபா அர்ச்சனா அந்த மாதிரி வரிசையில இன்னைக்கு பல வருடம் கழித்து வந்தவங்க தான் மமிதா பைஜு. ஸோ தனுஷ் வந்து அதான் ஒரு சக்சஸ் வந்துருச்சுன்னா அந்த பேர் வந்து இணையறதுங்கிறது இயல்பு தானே. டைரக்டர் எச் வினோத் ஆஃப்டர் ஜனநாயகனுடைய வெற்றிக்கு அப்புறமா என்ன பண்ண போறேன்னா தனுஷ் கிட்ட கதை சொல்லியிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ண போறாரா இல்ல வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்காரு? ஜனநாயகன் பற்றி உட்காந்து நிறைய சேனல்ல பேசிட்டு இருக்காரு. அதை மட்டும் நம்ம பாக்குறோம். அதாவது இந்த படம் வருவதற்கு முன்னாடியும் அவர் தான் வந்து இந்த படம் குறித்து பேசிட்டு இருந்தார். அப்புறம் வந்த பிறகு அந்த வெற்றி குறித்து பேசிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பேட்டியில கூட இந்த படத்தை நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு அவர் சொல்லவே இல்லை. அது முதல்ல அவர் உணரணும். ஏன்னா ஒரு நல்ல நிறைய பேர் அட்வைஸ் பண்றாங்க, சார் உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் வேணாம் சார், நீங்க வந்து சதுரங்க வேட்டை மாதிரி படமே பண்ணுங்க, தீரன் மாதிரி படமே பண்ணுங்க, இதெல்லாம் வேண்டாம் சார்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கூட அவர் வந்து இல்லைங்க இது ஒரு தப்பான சாய்ஸ் தான் அப்படின்னா சொல்லலாம், அதை பண்ண மாட்டேங்கிறாரு. பட் அந்த வெற்றியை கொண்டாடுறாரு. ஓகே, அதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. இதற்கிடையில சதுரங்க வேட்டை மாதிரியே ஒரு படம் அவர் பண்றாரு. அந்த படம் வந்து நட்டி தான் ஹீரோ. சதுரங்க வேட்டை மாதிரி அவர் தான். ஏன்னா சதுரங்க வேட்டை 2 பண்ண முடியாது, அந்த மனோபலா பண்ணிட்டாரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு. ஆமா, த்ரிஷாவும் நடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த படம் ரிலீஸ் ஆகல. அது பல சிக்கல்கள் இருக்கு.
அதனால வேற ஒரு பேர்ல இந்த படத்தை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும்னா மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.